நீ சொல்லு மச்சான். இந்த ஊர்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வெங்கடேசனுக்கும் என் தங்கச்சிக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு நீங்களாம் பாத்தீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணம் நடந்துச்சு. என் அம்மா உசுர கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா. அவ உசுறு போனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடக்கணும்ட்டு அவ கடைசி ஆசையால இந்த கல்யாணம் நடந்துச்சு. அப்படி நடத்தி வச்ச கல்யாணம் இது. நடந்த மறுநாள் இந்த ஊர் மக்கள் பேர்ல இருக்கிற ஸ்கூலை இவன் பேருக்கு எழுதி தர சொல்லுதான். அதுக்கு இந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு என் தங்கச்சியை கொடுமை பண்ணி அனுப்புனாவ. இவன் படுத்தின பாட்டுல எங்க ரத்னா தற்கொலை பண்ணிக்கவே போயிட்டான். சண்முகம் தான் படாத பாடுபட்டு அவன் தங்கச்சியை காப்பாத்தினான். அத பத்தி தான் ஊரே கதையா பேசிச்சே. இவன் பேர்ல 2 கேஸ் இருக்கு. என் தங்கச்சிக்கு செஞ்ச கொடுமைகளை இவனை கேஸ போட்டு உள்ள தள்ளன. அப்ப கூட பெயில் வாங்கிட்டு வெளில வந்து சும்மா இருந்தானே அந்த நார பையன் திரும்ப அவளை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கான். சரி, என் பொண்டாட்டி இவன் மேல இறக்கப்பட்டு இவனை எப்படியாச்சும் வீட்டுக்குள்ள சேர்த்தா என் தங்கச்சியோட சேர்ந்து வாழுவான்னு இவன் வந்து கெஞ்சினதை நம்பி இவளும் என் மச்சானும் சேர்ந்துகிட்டு இவனை வீட்டுக்குள்ள விட்டா. வீட்டுக்குள்ள வந்தா சும்மா இருந்தானா அங்கேயே வந்து சதி பண்ணி என் தங்கச்சி பேர்ல அவ பேர்ல சேர்த்தான். இதெல்லாம் நீங்களும் பார்த்து நடத்திய. அது என்னோட தப்பு தான். லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாங்க. சரி, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, திருந்திட்டாருன்னு நினைச்சு வாய்ப்பு கொடுத்தோம். ஆனா கட்டின பொண்டாட்டிய வேற ஆள் கூட சேர்த்து கதை கட்டி விட்டு நாடகம் ஆடிருக்கான். இப்படி ஒரு கேடு கெட்டவெல்லாம் இந்த உலகத்துல இருப்பாங்களையா? நீங்களே சொல்லுங்க. ஐயா, அன்னைக்கு என் குடும்பமே கூலி குறுகி நின்னுச்சியா. அந்த அவமானத்துக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? எங்க அண்ணன் தான் சபதம் போட்டு இவன் தான் எல்லாத்தையும் செஞ்சான்னு சாட்சியோட போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துச்சு. அதோட நிக்கல, எனக்கு கடத்திட்டு போய் தப்பா நடந்துக்க வர முயற்சி பண்ணான். அந்த கேஸ் வரை இவன் மேல இருக்கு. எனக்கு வேண்டாங்கய்யா. எப்படிப்பட்ட அருவருப்பான ஆளு கூட நான் வாழ மாட்டேன். நான் அவன் கூட வாழ மாட்டேன். எனக்கு தயவு செஞ்சு விடுதலை வாங்கி கொடுத்துருங்க. பாருங்க, இதுக்கு மேல இந்த பயலுக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க ஏதோ பஞ்சாயத்துக்காரங்களா சேர்ந்து என் தங்கச்சிக்கு இவன் கிட்ட இருந்து ஒரு விடுதலை வாங்கி கொடுங்க. உங்க சாட்சியா அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த பஞ்சாயத்தையே கூட்டி இருக்கு. ஐயா, இந்த ஒத்த வெத்தலைய சாட்சியா வச்சு தயவு செய்து அத்து விட்டுருங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன் ஐயா. பாருங்க, என் தங்கச்சி கழுத்துல இருக்கிற தாலிய இப்ப கைட்டி அவன் முன்னாடி வைக்க போதும். இதுக்கப்புறம் அவன் என் தங்கச்சிக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துக்காரங்க முன்னாடி உறுதி செய்யணும். பிரசிடண்ட், தீர்ப்பு சொல்லக்கூடிய தகுதி இருந்தும் பஞ்சாயத்தை கூட்டி முறைப்படி பிராது கொடுத்துருக்கீங்க. இது உங்களுடைய பெருந்தன்மையை தான் காட்டுது. ஐயோ, இது என்ன பஞ்சாயத்தா இல்ல பாராட்டு விழா நடத்துற மேடையா? இந்த ஆளை கூட்டிட்டு வந்து புகழ வாங்கிய பஞ்சாயத்து வச்சீங்க. வெங்கடேஷ், அளவா பேசு. இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஒண்ணும் வேணாம், என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிட்டுதான் சொன்னேன். ஜம்மு வந்தான், எதுவா இருந்தாலும் முறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிராது கொடுத்துருக்காப்புல. அது ஒன்னு நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. எப்பா வெங்கடேசா, பஞ்சாயத்துன்னு வந்துட்டா என்ன மாதிரி பேசுறதுன்னு தெரியாதா? கொஞ்சம் அடங்குப்பா. இத பாருப்பா வெங்கடேஷ், கொஞ்சம் அடங்கு. இதுக்கு மேல பேசுன வேற மாதிரி ஆயிடும். ஒரு வார்த்தை என் மச்சான் என்கிட்ட ஊன்னு சொல்லியிருந்தா இங்க நீ நின்னு இருக்கவே முடியாது. நீயே ஏதாவது பேசி எல்லாத்தையும் கெடுத்துறாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னையா என்ன செய்வியா? நீங்க பிராது கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவீங்க. நான் வாய முடிட்டு அப்படியே நிக்கணுமோ? நியாயம்னா எல்லா தரப்பு நியாயத்தையும் கேட்கணும். உங்க தரப்பை மட்டும் சொல்லிட்டா தீர்ப்பை சொல்லிடுவீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு வரமுறை வேணா? வெங்கடேஷ், உன் தரப்பு சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நீ செஞ்ச அக்கிரமம் எல்லாம் ஊருக்கே தெரியுமே. நீங்க அதை அக்கிரமம்னு சொல்றீங்க, அதை நான் ஒத்துக்கணும்ல? ஆமா, அந்த ஸ்கூல்ல என் பேர்ல எழுதி கொடுக்க சொன்னேன். ஏன் எனக்கு அந்த உரிமை இல்லையா? என் வீட்டுக்காரம்மா பேர்ல இருந்தத என் பேர்ல எழுதி கேட்டதுல என்ன தப்புங்கிறேன்? சொல்லுங்க. வெங்கடேஷ், என்னமோ சாதாரணமா சொல்றீங்க. அந்த ஸ்கூல் என்ன சண்முகம் கட்டினதா?
நம்ம ஊர் ஜனங்க எல்லாரும் அவங்க சேர்த்து வச்ச காசு கொடுத்து மொத்தமா சம்பாதிச்ச சொத்து அது. உங்க சொத்து ஒண்ணும் இல்ல, அது ஊரோட சொத்து. எவ்ளோ தைரியம் இருந்தா அத போய் நீங்க எழுதி கேப்பீங்க? இந்த நிக்கானா பரதேசி கூட நிக்கிற இவ ஆத்தாலும் அப்பனும் இவங்க 3 பேரும் சேர்ந்து என் பொண்ணு அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்களே, அவளை சாகுற நிலைமை கொண்டு போனாங்களே, இதெல்லாம் எந்த கணக்குல எழுதுறது? ஏங்க, புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரதான் செய்யும். அதுக்காக உங்க பொண்ணு போய் சாவணும்னு போனா அதுக்கு நாங்களா பொறுப்பேத்துக்க முடியும்? ஐயா, இவன் அடங்க மாட்டான், இவன் அடங்க மாட்டான். பாத்தீங்களா என்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு எப்படி பேசுற பாருங்க. ஐயா, இந்த நிமிஷம் கூட செஞ்ச தப்ப இவர் உணரவே இல்ல. அவர் செஞ்சதை நியாயப்படுத்தி பேசுறாரு பாருங்க. தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை நீங்களே சொல்லுங்கய்யா. ஏலே, இதுக்கு என்ன தனியா முடிவு சொல்லிக்கிட்டு? சீக்கிரம் அத்து விடுங்க, இல்ல நான் இவனை வெட்டி அந்த தாலியை இறக்குறேன். தயவு செஞ்சு சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை சொல்லுங்கய்யா. இதுக்கு என்ன தனியா முடிவு? அத சொன்னது தானே. சீக்கிரம் அத்து விடுங்க, இல்ல இவன் பணமா தான் போவான் இன்னைக்கு. இருங்கப்பா, என்னமோ யாருக்குமே தெரியாம செஞ்சது மாதிரி வெங்கடேஷ் பைய பேசிக்கிட்டு இருக்காப்ல. இங்க பார்ப்பா வெங்கடேஷ், நீ சொல்ற பொய்யெல்லாம் நாங்க ஏத்துக்கிறதுக்கு நாங்க ஒன்னும் கேன பையன் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு ஊருக்கே தெரியும். இதுல ஓன் தரப்புல விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. பிரசிடென்ட் சண்முகம் சொன்ன எல்லா காரணமும் நியாயம்னு நாங்க எல்லாரும் ஏத்துக்கிறோம். அதனால இந்த வெங்கடேசன் கட்டின தாலி அறுத்து ஊர் மக்கள் முன்னால இந்த ரத்னா வெங்கடேஷ் கிட்ட கொடுத்துடணும். இனிமே இந்த வெங்கடேஷுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வெத்தலையை கிள்ளி போட்டுட்டு போகலாம்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். உட்காருங்க. அது மட்டும் இல்ல, பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் வெங்கடேசன் தரப்புல ஏதாவது இடைஞ்சல் பண்ணா ஊர் பஞ்சாயத்து தானா முன்னாடி வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுக்கும். என்னையா, இந்த தீர்ப்புல எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஐயா, அது எப்படி? பஞ்சாயத்துனா ஊர் தலைவர்கள் எல்லாம் ஒண்ணா வந்திருக்கணும்ல. இன்னும் ஒருத்தர் வரவே இல்லையே, அதுக்குள்ள நீங்களா சேர்ந்து எப்படி தீர்ப்பு சொல்லுவீங்க? யோ, என்னையா சொல்ற? நாங்க தான் பஞ்சாயத்து ஆளுங்க. அது எப்படி? பஞ்சாயத்துல சவுந்தரபாண்டி ஐயாவும் ஒரு ஆளு தானே. அவர் வராம எப்படி தீர்ப்பு சொல்லுவீங்க? ஏங்க, இந்த கேடு கட்டவன் என்ன உளறிட்டு இருக்கானா? நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் வந்தானா வராட்டினா? இப்ப சொல்ல வேண்டிய முறைப்படி அவருக்கு தகவல் சொல்லியாச்சு. அவர் தான் வரல, அதுக்காக பஞ்சாயத்து காத்திருக்குமா? காத்துக்கிட்டு இருந்துதான் ஆகணும். அவர் வந்தாதான் எனக்கு நியாயம் கிடைக்கும். அவர் வர்ற வரைக்கும் நீங்க சொல்றது எதையும் என்னால ஏத்துக்க முடியாது. இல்ல பாண்டே, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த சந்தேகம்ல. இவன் அப்பனோட சேர்ந்துக்கிட்டு தான் ஏதோ உள் குத்துதான்ட்டு. இப்ப அது கன்ஃபார்ம். அப்படியா சொல்லுது? இல்லே, நம்ம குடும்பத்துக்கு யார் யாரெல்லாம் எதிரியோ அவன் கூடெல்லாம் கூட்டணி போடுறதானே உன் அப்பனுக்கு வேலை. ஆமாண்டா, இவன் ஏற்கனவே ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான். இந்த அடியாளுங்க கூட இவனோட திட்டம் மாதிரி தெரியல. அப்பா தான் ஐடியா கொடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்ன செய்ய? அப்பா வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுவோமா? எதுக்கு? அந்த ஆளு வந்தா என்ன தலையை ஜீவிடுவானா? வரட்டும்ல, நியாயம் நம்ம பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு 2ல் 1 பார்த்துருவான். என்னல ஆச்சு? ராது கொடுத்துருக்கு, தீர்ப்பு சொல்ல போதாவ. அதுக்குள்ளதான் உள்ள பூந்து கல்லாட்ட ஆடுறதுக்கு உன் வீட்டுக்காரன் வந்து நிக்கான்ல. இல்ல சனியா, ஐயா பாத்தியா, ஊருக்கு இப்ப 6 பிரசிடென்ட் இந்த சம்மு பைய. ஆமாய்யா, ஆனா மொத்த பயல உள்ளது நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தியா. ஐயா, ஊரே உங்களை மதிக்குது. அம்மா உங்களை மதிக்கிறாவளான்னு பாத்தீங்களா? விறுவிறுன்னு இறங்கி நடந்து சமூக பக்கத்துல போய் நிக்கிறாவ. இவளுக்கு ஒரு பஞ்சாயத்தை கூட்டினா தான் சரியா வரும். சரி, சூடா இருக்கு, இப்ப போய் கொடை எடுத்துட்டு வாப்போம். அண்ணே, மாமா வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு. ரத்னா,
நீ ஏண்டி பயப்படுற? நாங்க இல்லையா? நீ தைரியமா இரு. இந்த பஞ்சாயத்து முடிஞ்சு நாம போறப்போ உன் கழுத்துல தாலி இருக்காது. போதுமா? ஐயா போலாமா? வா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னலே பேசி முடிச்சாச்சா? ஆமாங்க ஐயா, எல்லாம் பேசி முடிச்சுட்டானுவ. நீங்க மட்டும் வரலைன்னு வச்சுக்கோங்க, நேரம் தீர்ப்பை சொல்லியிருப்பானுவ. எல்லா பயல்களும் எனக்கு எதிராக தான் இருக்கானுவ. நீ எதுக்கும் கவலைப்படாது, நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டேன். ஐயா உட்காருங்கய்யா. நல்லது நல்லது. என்னலே பஞ்சாயத்தை முடிச்சிட்டீங்களா? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க இல்லாம பஞ்சாயத்து முடியுமா? என்னையா நீங்க எனக்காகவா காத்திட்டு இருந்தீங்க? இந்த ஊர் பிரசிடென்ட், பஞ்சாயத்து பிரசிடென்ட் சம்மு இருக்காரு. புறவு என்ன இந்த மரியாதையில நான் எப்ப எதிர்பார்க்கறதே இல்லையே. டேய், எதுக்குடா அவரை பார்த்த உடனே டென்ஷன் ஆகுற? உன் அப்ப என்ன திமிரா சிரிக்காம பாரல? நீ அவரையே பார்த்ததாண்டா அவர் சிரிப்பாரு. தயவு செஞ்சு அவர் பக்கம் பார்க்காம இரு. இலே, அந்த ஆளு ஆட்டத்தை கலைக்கதாமல வந்திருக்கான். கலைக்க விட்டாதானே? நான் இப்பதானே சொன்னேன், நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. நீ தைரியமா நார்மலா இரு. சரி, எல்லாரும் வந்தாச்சு. இனி பஞ்சாயத்து தொடரட்டும். இதுக்கு மேல பஞ்சாயத்து தொடர என்னங்கயா இருக்கு? நடந்தது எல்லாமே உங்களுக்கும் தெரியும்ல. எல்லாத்தையும் நாங்க விலாவரியா சொல்லிட்டோம். இதுக்கு மேல நீங்க தான் பேசணும். எல்லாத்தையும் கேட்டு இப்பதானே தீர்ப்பு சொல்லணும்னு நீங்க முடிவு பண்ணியா? இத பாருங்க, எங்களால இந்த விஷயத்துல சட்டப்படி ஒரு முடிவெடுக்க முடியல. இந்த பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் லீகலா ஒரு தடவை விவாகரத்தை உறுதிப்படுத்த தான் போறோம். ஆனா ஊர் பஞ்சாயத்து முக்கியம் தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். நீங்க தான் இந்த விஷயத்துல இந்த தாலிய திருப்பி கொடுத்துட்டு பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும். ஐயா, என்னென்னமோ நடந்து போச்சு. எங்க மேலயும் தப்பு இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனாலும் சின்ன சிறுசுங்க வாழறதுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு பஞ்சாயத்துல கேட்டுக்கிறையா. பாருங்கம்மா, பேச வேண்டியது நீங்களோ அது வெறும் பயலோ கிடையாது. சம்பந்தப்பட்ட 2 பேர் தான் பேசணும். இல்ல வெங்கடேஷ், அந்த புள்ள உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லுது. நீ என்ன செய்ய போத? அவ கலட்டி கொடுக்கிற தாலிய வாங்கிட்டு பேசாம போயிடுதியா? இல்ல நான் ஒரு 6 மாசம் நான் ரத்னாவோட எந்த சண்டை சச்சரவும் இல்லாம கண்டிப்பா நான் வாழ்ந்து காட்டுதேன் அப்படின்னு சொல்ல போகுதியா? இல்ல உனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னா கேளு. ஐயா, நான் சொல்லணும்னு நினைச்சதை நீங்களே சொல்லிட்டீங்க. பாத்தியால, அவன் வந்து உக்காந்த உடனே அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான். ஏய் சண்முகம், பொறுமையா பேச ஒரு நிமிஷம் இரு. ஏங்க, இது என்ன அவன் கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கான பஞ்சாயத்தா இது? அவன் கிட்ட இருந்து இவனை அத்தூறதுக்கு. இல்ல நீ பேசக்கூடாதுல, உன் தங்கச்சி தான் பேசணும். ஏடா ரத்னா, நீ சொல்லு. ஒரு 6 மாசம் இந்த பயலோட கொஞ்சம் வாழ்ந்துதான் பாரு. அந்த சான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு மிஸ்டர் சௌந்தரபாண்டி. எங்க வீட்ல வச்சு ரத்னாவோட வாழ வைக்க தான் நாங்க முடிவு பண்ணோம். அத புரிஞ்சுக்காம இவன் அநியாயம் பண்ணிருக்கான். இங்கிலீஷ்ல எனக்கு மரியாதை கொடுக்க இந்த பரணி, அவனுக்கு சொன்னதானா உனக்கும்? எதா இருந்தாலும் ரத்னா சொல்லட்டுமே. முடியாதுங்க, இந்த மனுஷன் கூட ஒரு நிமிஷம் கூட என்னால வாட முடியாது. கட்டின பொண்டாட்டிய அடுத்தவனோட ரூம்ல வச்சு பூட்டி அசிங்கப்படுத்தினவனோட எவளால வாழ முடியும்? எனக்கு இந்த நரக வேதனை வேண்டாம். என்ன மாமனார, என் தங்கச்சி சொன்னது நல்லா காதல விழுந்துச்சா? இல்ல அவனை செருப்பால அடிச்சுதான் அவளை சொல்லணுமா? வீட்லயே வச்சு அவன் கட்டின தாலியை கட்டி அவன் மூஞ்சிலே வீசி எறிஞ்சு அவனை துரத்தி விட்டுருக்க முடியும்.
இருந்தாலும் இது ஊருக்கு முன்னாடி ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்யணும்னு தான் இங்க வச்சு செய்தோம். அதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தையே கூட்டியிருக்கு. புரியுதா? ஐயா, பஞ்சாயத்தாருக்கு ஒரு விண்ணப்பம். இந்த சவுந்தரபாண்டி பஞ்சாயத்துல உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்றதுல எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. ஏற்கனவே பஞ்சாயத்துல பேசி முடிச்சதுதான். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஆள் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு? சத்தியமா சொல்றேன், இந்த ஆள் எங்களுக்கு கெடுதல் பண்ணதான் வந்திருக்கான். அவரோட வீட்டுக்காரி நான் சொல்லுதேன், இந்த கேடு கெட்டவனால எங்க வீட்டு பொண்ணு அனுபவிச்சது எல்லாமே போதுங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட எங்க ரத்னா இவன் கூட வாழ மாட்டா. நாங்க அனுப்பி வைக்கவும் மாட்டோங்க. தயவு செஞ்சு அத்து விட்டுருங்க சாமி. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஆமாங்க ஐயா, நான் ஒரு போலீஸ்காரனா கேட்டுக்கிட்டேன். தயவு செஞ்சு அத்து விட்டுருங்கய்யா. முடியாதுன்னு சொன்னா அப்படி சொல்லவே முடியாது. ரத்னா தாலி அறுத்து கொடுப்பா, அதை வாங்கிட்டு அப்படியே போயிடணும். அதுக்கு மேல எந்த விதமான பிரச்சனையும் இருக்க கூடாதுங்க. நீர் ஏதாச்சும் பண்ண தூக்கி உள்ள வச்சிருவேன். எலே போல்ஸ், அப்படி எடுத்து உள்ளார வைக்கிறதா இருந்தா உள்ளார வெயி. அத அவங்க கோர்ட்டுக்கு போய் சமாளிச்சுக்கிட்டோம். அதை விட்டுவிட்டு எதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்துவிட்டு கூட நீ ஒரு போல்ஸா நிக்கிறது தப்பு இல்லே. பாத்தீங்களா என்ன பேச்சு பேசுறாரு? பாத்தீங்களா ஆரம்பிச்சார்ல. அவர் வந்தவொடனே அவரோட சிலும்பு சத்தெல்லாம் ஏங்க இந்த ஆள் இருந்தா என்னென்ன பண்ணுவாரு உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு இவரை முதல்ல பஞ்சாயத்துக்கு வர வச்சிய? சொன்னல, நான் தான் சொன்னல, இவன் பஞ்சாயத்தை முடிக்க வந்த மாதிரி தெரியலையே. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சம்பவா, நீ பேசல. இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இத பாருங்கய்யா, இவர் வரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? ரத்னா தாலி அறுத்து கொடுக்கறதான நியாயம்னு சொன்னீங்க. அதையே முடிவா ஏத்துக்கோங்க. ரத்னா, அந்த தாலி அறுத்து இந்த வெத்தலை மேல வைடி. அதானே ஏற்கனவே தான் முடிவை சொல்லியாச்சுல. இந்த மனுஷ பேச்ச என்னத்துக்கு கேட்கணும்? ரத்னா, நீ அத்து போடுடி. என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். நீ அறுத்து வைல, நான் இருக்கம்ல. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன். வெங்கடேச ஆரம்பில்ல. ரத்னா வேணாம். ரத்னா சொன்னா கேளு. வேண்டாம். அவன் வேண்டான்னு சொல்றான் பாரு. அப்பதான் நீ அறுத்து வைக்கணும். முதல்ல அறுத்து வீசல. வேண்டாம் ரத்னா, சொன்னா கேளு. வேண்டாம். அத்து எரித்தா. ரத்னா வேண்டாம், அறுக்காத. அது நான் கட்டின தாலி. சொன்னா கேளு. அவ அறுத்துதான் வீசுவான். அதை தடுக்க உனக்கு உரிமை கிடையாது. எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. கேட்டுக்குங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு விஷயம்தான். எனக்கும் இந்த ரத்னாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் இன்னும் நடக்கல. ஒருவேளை அது நடந்திருந்ததுன்னா இந்த நிமிஷம் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கும். இப்போ இந்த நிமிஷம் இவளை இழுத்துட்டு போய் நான் சாந்தி முகூர்த்தம் பண்ணதான் போறேன். அதுக்கப்புறமா இவ என்ன பிடிக்கலன்னு சொல்லட்டும். நானே அந்த தாலியை எடுத்துட்டு கிளம்புறேன். நீங்களா என்ன சொல்றீங்க? முன்னாடியே என் தங்கச்சி மேல கைய வைக்க பாக்குறியால? கேடு கட்டவன, இன்னைக்கு நீ செத்தல. அடிக்கடா, போடா.
இல்லையா வேண்டாயா